பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று காலையில் நமது பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களால் அவருடைய சொந்த தொகுதியான காசி வாரணாசி தொகுதியில் துவக்கப்பெற்று இன்றைய தினம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்கின்ற முகாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலும் இன்றைய தினம் மாநிலம் முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றிய அளவிலும் கூட இதுபோன்ற முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் 11 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த முகாம்களின் மூலமாக மேலும் குறைந்தது 10 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற இலக்கோடு கூட பாரதிய ஜனதா கட்சி களப்பணியிலே நாங்கள் இறங்கியிருக்கின்றோம். இன்று மதுரை மாநகரத்தினுடைய தெப்பக்குளம் பகுதியில் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை துவக்கியிருப்பதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். மாநகர் மாவட்டத்தில் மிக குறைந்தபட்சம் 2 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற இலக்கோடு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? ஒரு சாதாரண மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக அது அமைஞ்சிருக்குது. பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த பட்ஜெட் மூலமாக கிடைக்க இருக்குது. 2022ஆம் ஆண்டுக்குள்ளாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வீடு கொடுக்க வேண்டும் என்பது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இலக்காக வைத்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சென்ற ஆண்டு மட்டும் 1.5 கோடிக்கும் மேலான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டும் கூட கோடிக்கணக்கான வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு முன் வந்திருக்கின்றார்கள். அந்த இலக்கு 2022 அப்படியே இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் தண்ணி பஞ்சம், குறிப்பாக தமிழ்நாட்டில் குடிநீருக்காக மக்கள் இயங்கக்கூடியதை அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய அளவில் இருந்துக்கிட்டு இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பை பைப் மூலமாட்டு தண்ணீர் வழங்கக்கூடிய ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இது நடைமுறைப்படுத்தப்பட்டு முடிக்கப்படும் போது தண்ணீர் பஞ்சம் இல்லாத நிலைமை நாடு முழுக்க உருவாகும். மின்சாரம் இல்லாத வீடே இல்லை என்கின்ற அளவுக்கு அதற்கான முயற்சிகள் வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ மின்சாரம் இல்லாத கிராமமே இல்லை என்ற அளவுக்கு சென்ற பருவத்திலே முடிவு பண்ணியாச்சுது. அதை வெற்றிகரமாக பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் நிறைவேற்றியிருக்குது. இப்போ இந்த 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம், எல்லா வீடுகளுக்கும் தண்ணீர், எல்லா வீடுகளுக்கும் கேஸ் இணைப்பு, அதையும் அவங்க முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க. அதேபோல் தூய்மை இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் கழிவறை இல்லாத வீடுகளே இல்லை என்கின்ற நிலைமையை இன்னும் 1 ஆண்டு காலத்திற்குள்ளாக பூர்த்தி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு லோன் எடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இந்த பட்ஜெட் மூலமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்.
அதேபோல் அவங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்துக்கு மேலாக மேலும் ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்குள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இந்த பட்ஜெட் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாட்டு அமைஞ்சிருக்கு. சார், பட்ஜெட்டில் சார் தங்கம் விலை உயர்வுனால பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதாவது நாம் மேலெழுந்த வாரியாக சில விஷயங்களை நாம் பார்த்துட்டு முடிவெடுக்கிறோம். அதை முழுமையான பட்ஜெட் நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னாக்க அதுக்கு மாற்று ஏற்பாடுகளும் கூட அவங்க கவனத்தில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படுவதற்குள்ள வாய்ப்பு இல்லை. அதைத்தான் தொடர்ந்து எதிர்க்கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, பட்ஜெட் தெளிவாக எதுவுமே வெளிப்படுத்தவில்லை, எந்த ஒரு விஷயம் அப்படிதாங்க. ஒரு புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தை படித்து முடிச்சுக்கிட்டு அதாவது கண்டென்ட் போட்டிருப்பாங்க, பொருளடக்கம், அதை மட்டும் படித்து முடிச்சுக்கிட்டு நாம் இதுதான் சொல்லக்கூடியது அந்த புத்தகத்தினுடைய முழு அர்த்தம் அல்ல. கடைசி பக்கம் வரைக்கும் படிக்கணும். அந்த அளவு படித்த பின்னாடி தான் புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்ல முடியும். முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதில் எப்படி கொண்டு முடிக்கிறாங்க அப்படின்னு இல்லை, அதனுடைய முழு விவரம் எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும், நம்முடைய மாணவர்கள் எல்லா தரத்திலையும் உயர்ந்து வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த பட்ஜெட்லேயும் கூட உலகத்தரத்தில் நம்முடைய கல்வி நிறுவனங்கள் வர வேண்டும் என்பதற்காக முழு கவனம் கொடுத்து அதுக்கான நிதிகளும் ஒதுக்கப்பட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் பின்னாடி போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய மாணவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் விட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் தரம் நிறைந்தவர்களாக அவங்க உருவாகி வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய கல்வி திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டும். அதுக்கான முயற்சிகள் நாம் எடுத்தாகணும். அப்படி இல்லைன்னு சொன்னாச்சுன்னா காலப்போக்கில் நம்முடைய தமிழ் மாணவர்கள் நம்முடைய தரத்தில் ரொம்ப குறைந்து போய் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்புகளில் நாம் பின்னடைவு ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு தக்கபடி முன்னெடுத்து சொல்லணும். இது எல்லா விஷயங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும், நீட் உட்பட. கூட்டணி அப்படிங்கிறது தேர்தலுக்கு என்ன தேவை, அந்த தேர்தலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான். அது தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம். ஒரு கட்சி அதுக்குள்ளால வளர்ந்துட்டாங்கன்னு வைங்க. இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கூட்டணியாக இருக்கட்டும், அது திமுக கூட்டணியாக இருக்கலாம், அண்ணா திமுக கூட்டணியாக இருக்கலாம், காங்கிரஸ் எந்த கூட்டணியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டிட்டாங்கன்னு சொன்னாச்சுன்னா அவங்க எப்படி கூட்டணிக்கு விரும்புவாங்க? ஆனால் கூட்டணி அப்படிங்கிறது பரஸ்பரம் தேவைக்கு ஏற்ப அது ஏற்படுத்தக்கூடிய விஷயந்தான் கூட்டணி. அதில் விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஆதி காலத்திலிருந்து அது அப்படி தான் நடந்துக்கிட்டு. இதில் அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அவங்க கட்சியை எப்படி நடத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. அந்த 1 கோடி தொண்டர்களுக்கு அருகதை இல்லாமல் போச்சுதான். இதுக்கு முன்னாடி இருந்த இளைஞரணி தலைவர் அவர் எந்த தகுதி குறைவின் காரணமாக அகற்றப்பட்டிருக்கிறார். இப்போ தானே கொடுத்தாங்க, இப்போ தானே அவருக்கு கொடுத்தாங்க. நான் பேரில் வேண்டாம், அதை பொறுப்பு வச்சு நான் சொல்கிறேன். அவரை அகற்றுவதற்கு என்ன காரணம்? இவரை நியமிப்பதற்கு என்ன காரணம்? பகுத்தறிவின் காரணமாக உருவானது திராவிட கழகம்னு சொல்லுவாங்க, திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவாங்க, கழகங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எந்த பகுத்தறிவின் காரணத்தினால் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணியுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்? இதை யாருமே எதையும் பற்றி பேச மாட்டேன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சி உருவாயிருக்குன்னு சொன்னாச்சுன்னா, இந்த சேடிஸ்ட்னு சொன்னாங்கல்ல, அது எந்த கட்சின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, எந்த தலைமைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. தன்னுடைய சொந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு, தன்னுடைய சொந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நாளை நாங்கள் இவங்கள தான் கொண்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லும்போது எந்த அடிப்படையில் கொண்டு வர போகிறீங்க? சொல்லாத ஒரு கட்சி
அது ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய கட்சியாக இருக்க முடியாது. அது நிச்சயமாக சர்வாதிகாரத்தினுடைய அடிப்படையில் செயல்படக்கூடிய கட்சியாகத்தான் இருக்க முடியும். இதுதான் என்னுடைய கருத்து.